சரித்திரம் என்பது எப்போதுமே பல மர்மங்களை உள்ளடக்கியதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. சில சரித்திர ஆய்வாளர்கள் பகிர்ந்து கொள்ளும் தகவல்கள் நம்புவதற்கு கடினமானவை. அதுவும் செவிவழி செய்திகள் இவற்றுடன் கலந்து நம்மை அடையும் போது நம்பகத்தன்மை மேலும் கொஞ்சம் குறையும். அதே சமயம் பொய்கள் என்று ஒதுக்க முடியாத அளவுக்கு அவற்றில் பல்வேறு கோணங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அதிசயங்களையும் மர்மங்களையும் வினோதங்களையும் பற்றி பார்க்கலாம். ஷெர்லி மெக்லின் ஒரு பிரபல அமெரிக்க நடிகை. 1950களில் பெரும் புகழ் பெற்றவர். கதாநாயகியை மையப்படுத்திய திரைப்படங்களில் நடித்து பெயர் பெற்றவர். ஆஸ்கர் விருது வாங்கியவர். ஆனால் அவர் செய்த ஒரு அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போன பிறவியில் நான் அட்லாண்டிஸ் நகரில் வாழ்ந்தேன். ஆவிகளுடன் பேசும் சக்தி எனக்கு உண்டு என்றார் ஷெர்லி. அமெரிக்காவில் 1980களில் நடைபெற்ற கருத்து கணிப்பு ஒன்று விந்தையான ஒரு முடிவை சுட்டிக்காட்டியது. 2/3 அமெரிக்க மக்களாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஆவி, சூனியம், பிசாசு, முற்பிறவி நினைவு என்பது போன்ற வேற்றுலக அனுபவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றது இந்த கணிப்பு. இந்த கருத்து கணிப்பும் ஷெர்லியின் அறிவிப்பும் வெளியான பிறகு பலரும் தங்கள் வேற்றுலக அனுபவங்கள் குறித்து வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள தொடங்க அது குறித்த விவாதங்களும் அதிகரித்தன. திரைப்படங்கள் இனி வேண்டாமென ஒரு கட்டத்தில் ஞானப்பாதையை நோக்கி செல்ல முடிவெடுத்தார் ஷெர்லி. 5 வருடங்களுக்கு பிறகு பெருநாட்டில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடருக்கு சென்றபோது அங்கே அவருக்கு ஒரு தெய்வீக அனுபவம் ஏற்பட்டதாம். அங்குள்ள நீரோடை ஒன்றின் அருகே இரவு தொடங்கும் நேரத்தில் உட்கார்ந்திருந்த போது எனக்கு மயிர்கூச்சரியும் அந்த அனுபவம் நேரிட்டது. அப்படியும் இப்படியுமாக ஆடிக்கொண்டிருந்த ஒரு மெழுகுவர்த்தியின் ஜோதியை நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது என் தலை மிகவும் லேசானது போல் உணர்ந்தேன். என் மூளையில் ஒரு குகை உருவானது போல இருந்தது. அந்த குகைப்பாதை வளர்ந்து வளர்ந்து சுற்றுப்புறத்தை தாண்டி விண்வெளியில் தொடர்வது போல் தென்பட்டது. மெழுகுவர்த்தியின் ஜோதி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து என் மூளையை அடைத்துக் கொள்வது போல் இருந்தது. திடீரென்று நானே அந்த ஜோதியாகிவிட்டது போல உணர்ந்தேன். அருவமாகிவிட்டேன். விண்வெளியில் பறப்பது போல இருந்தது. ஒரு கட்டத்தில் மலைகள் எல்லாம் எனக்கு கீழே தென்பட்டன. எனக்குள் ஒரு பெரும் உற்சாக சக்தி உருவானது. ஒரு வெள்ளி வாள் என் உடலோடு இணைந்திருந்தது. அந்த சமயத்தில் என் உடலுக்குள் என் உயிரை செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நொடியே என்னை சுற்றியிருந்த சக்தி அலைகள் ஓய்ந்தன. உடலுக்குள் என் உயிர் நுழைவதை உணர முடிந்தது. இதுபோன்று தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் என்று கூறி ஷெர்லி, என் கைகளின் உட்பகுதியில் கண்ணுக்கு புலப்படாத பல நுண்ணுயிர்கள் இருக்கின்றன என்றால் அதை நீங்கள் அனைவரும் ஒத்துக்கொள்வீர்கள். ஆனால் மைக்ரோஸ்கோப் என்ற கருவியை கண்டுபிடிக்கும் வரையில் இந்த விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டிருப்பீர்களா? அதுபோலத்தான் ஆவிகள் தொடர்பான கூற்றுகளும் இந்த உண்மைகளும் நிரூபிக்கப்படும் காலம் வரும் என்றார் ஷெர்லி. பல நூற்றாண்டுகளாகவே மூளைப்பகுதியில் உள்ள பீனியல் சுரப்பியில்தான் நமது 3வது கண் இருக்கிறது என்று சிலரால் நம்பப்பட்டு வந்தது. அந்த புள்ளியில்தான் உயிரும் உடலும் இணைகிறது என்றார்கள். மினர்வா என்ற தேவதையின் தலையை வரைந்த பிரபல ஓவியர் செரைலினான் 1962இல் இது தொடர்பான பாகங்களை வெளிக்காட்டினார். பீனியல் சுரப்பியிலிருந்து வெளியாகும் சக்தி அலைகள் பிட்யூட்டரி சுரப்பியால் பரவுகிறது என்றார்கள். இந்த இரு சுரப்பிகளும் நன்கு இணைந்து செயல்படும் போது ஆத்மாவின் தரிசனம் கிடைக்கும் என்றும் கூறினார்கள். ஆனால் பிட்யூட்டரி சுரப்பி பயம், காதல், அழுத்தம் ஆகியவற்றோடு தொடர்புடைய நரம்பு மண்டல இயக்குநீரை வெளியேற்றுகிறது. பீனியல் சுரப்பி மெலட்டோனின் என்பதை உருவாக்குகிறது. இது உறக்கம் ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு உறக்கத்தை தூண்டும் சுரப்பி. இயற்கையான உறக்க சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக உடலின் சர்க்காடியன் இசைவை சீராக்க இது உதவுகிறது. மற்றபடி இதில் அமானுஷ்யமான விஷயங்களுக்கெல்லாம் இடமில்லை என்கிறது மருத்துவ அறிவியல். லட்சக்கணக்கானவர்கள் தாங்கள் அமானுஷ்யங்களை உணர்ந்ததாகவும் சாவின் விளிம்பு வரை சென்று பல அனுபவங்களை பெற்றதாகவும் சத்தியம் செய்கின்றனர். மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது $1,000,000 கேள்வியாக உள்ளது. மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை குறித்து பல்வேறு நிபுணர்களும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது மரணத்திற்கு நெருங்கிய அனுபவத்தை விவரித்துள்ளார். லண்டனை சேர்ந்த 60 வயதான நபர் ஒருவருக்கு February 9, 2013 அன்று மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் சிறிது நேரம் இறந்து விட்டார் என்றே கருதப்பட்டது. ஆனால் இச்சம்பவம் அவரை மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையுடன் அவரது அசாதாரண சந்திப்பை பகிர்ந்து கொள்ள வழிவகுத்தது. ஷிவ் கிரேவால் என்ற அந்த நபர் தனது அனுபவத்தின் தெளிவான சித்தரிப்பை வழங்கினார். தான் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட நிமிடங்களில் வெளிப்பட்ட உணர்வுகளை அவர் விவரித்துள்ளார். அவரின் மனைவியின் அவசர அழைப்பின் பேரில் துணை மருத்துவர்கள் சம்பவ இடத்தை அடைந்த நேரத்தில் அவரின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. இது குறித்து பேசிய அவர், எனக்கு எப்படியோ தெரியும், நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்தார். கிரேவால் தனது உடலிலிருந்து பிரிக்கப்பட்டதை எப்படி உணர்ந்தார் என்பதையும் விவரித்தார். குறிப்பாக மனித வடிவத்தின் கட்டுப்பாடுகள் இல்லாமல் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அனுபவிப்பதை அவர் விவரித்தார். மேலும், நான் நிலவுக்கு மேல் நடந்தேன், விண்கற்கள் மற்றும் முழு இடத்தையும் பார்க்க முடிந்தது என்று தெரிவித்தார்.
இருப்பினும் அவர் தனது பூமிக்கு திரும்புவதற்கான தனது விருப்பத்தை உறுதியுடன் வெளிப்படுத்தினார், தனது மனைவியுடன் மீண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் வாழ்க்கையை தழுவுவதற்கான தனது ஏக்கத்தை வலியுறுத்தினார். எனினும் சரியான நேரத்தில் துணை மருத்துவர்கள் வழங்கிய சிகிச்சை 7 நிமிடங்களுக்கு பிறகு கிரேவாலின் இதய துடிப்பை மீட்டெடுத்தது. பின்னர் அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. இருப்பினும் அவரது இதய தடையின் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை பெருமூளை ஹைப்போக்சியாவை ஏற்படுத்தியது, இதனால் அவருக்கு கால்வை வலிப்பு ஏற்பட்டது. சவால்கள் இருந்தபோதிலும் கிரேவாலின் அனுபவம் அவரது வாழ்க்கை பாதையில் மாற்றங்களை தூண்டியது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்திலிருந்து கிரேவால் முழுமையாக மீளவில்லை என்றாலும் மரணத்தை சந்திப்பதன் மூலம் வாழ்க்கையை பற்றிய அவரது கருத்து மாற்றமடைந்துள்ளது என்று கூறினார். தனது அனுபவத்தை ஆராய்வதற்கான ஒரு சிகிச்சை முறையை கண்டறிந்தார். இப்போது அவரது தனித்துவமான அனுபவத்தை ஆவணப்படுத்தும் படைப்புகளின் கண்காட்சியை நடத்துகிறார். எனது இதயம் நின்றபோது நடந்த அனைத்தையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று தனது கண்காட்சி குறித்து அவர் விளக்கினார். தொடர்ந்து பேசிய அவர் தனது அனுபவம் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தியதாக கூறினார். இதன் காரணமாக நான் மரணத்தை பற்றி பயப்படுவது குறைவாக உள்ளது என்றாலும் அதே நேரத்தில் நான் மிகவும் பயப்படுகிறேன். ஏனென்றால் வாழ்க்கையில் என்னிடம் இருக்கும் அனைத்தும் எவ்வளவு விலைமதிப்பற்றவை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே நான் நன்றிகள உள்ளவனாக இருக்கிறேன். இங்கே இருக்க வாழ்க்கைக்கான எனது உந்துதல் அதிகரித்துள்ளது. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடையவும் வெற்றவர்களாக மாறவும் கருணை அவசியம் என்று நான் எப்பொழுதும் நினைத்தேன். ஆனால் இந்த அனுபவத்திற்கு பிறகு இப்போது நான் இதை மிகவும் ஆழமாக உணர்கிறேன். ஒரு அடிப்படை உண்மை போல என்று கூறி முடித்தார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.